இங்கு கூடி வந்திருக்கும் அத்தனை பேரையும் பணி போட்டு வணங்கி நதிகளை திருத்தி கட்டி நாட்டுக்கு அனுப்பி வைத்தவர், விதிகளை திருப்பி ஏழை வீட்டுக்குள் வெளிச்சம் தந்தவர், சதிகளை கடந்து பல சரித்திரம் படைத்த பெருந்தலைவர் காமராசரை சொல்லும் தலைவர் உங்கள் பணி போட்டு பேச வந்துள்ளேன். இன்றைய இளைய தலைமுறை போற்றும் காவிய தலைவர் காமராசர் அரண்மனையில் பிறக்கவுள்ள எதிர்காலத்தில் வளர்ந்து மாறாத விருதுநகர் மண்ணில் வைத்த நாள் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் குமாரசாமி சிவகாமி அம்மாள் தன்னுடைய சிறு வயதிலே தந்தையின் மறைவால் பள்ளி படிப்பை பாதியிலே நிறுத்தினாலும் பல சுதந்திர தியாகிகளின் பேச்சால் ஈர்க்கப்பட்டு விடுதலை தீபம் ஏற்றி சிறை பதவை சிரித்து எடுத்து சின்னம் போல் வாங்கினார். அரசியல் நாகரிகத்தின் தூய்மையின் விருப்பமாய், நேர்மையின் புகலிடமாய், ஏழையின் பங்காளனாய், எளிமையின் இலக்கணமாய், உண்மையும் போல் உயர்ந்தவர், பதவி மற்றும் பணிவு மாறாமல் புகழும் பொறுமை கொள்ளாமல். அரசியல் என்பது அதிகாரம் அல்ல, அது மக்களுக்கான வறுமையில் வாடும் மக்கள் முன்னேறவே முதல்வரான நினைச்சவர் தன்னுடைய சொல்லால் சொன்னதை செயலால் செய்தார். அவர் பல முதல்வர்களை உருவாக்கிய கீழ்மேகர். அவர் ஆண்டு 9 ஆண்டுகளும் பொற்கால ஆட்சி என்றுதான் பிறகு நாட்டின் முதுகெலும்பான விவசாயம் செழிக்கவும் பொருளாதாரம் ஏற்றமடையவும் பல அணைகளை கட்டி பல பயிர்வளத்தை பெருக்கி பல ஆணைகளை நோக்கி நாடும் வீடும் வளரப்பட வேலை வழங்கினார். இதனை இந்த நாள் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவர் பெறுங்கள் என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க விவசாயி உயர்வையும் உட்காய் மாற பல அணைகளை கட்டினார். குறிப்பாக மதுரை வைகையில் அவர் வார்த்தையால் கட்டப்பட்டிருக்கின்றார் நிலையானது. ஏன்னா நம்ம மதுரையில் வைகை அணை கட்டணும் அப்படின்னு காமராசர் இந்தியாவுடைய பொருளாதார விஸ்வேதரையர் அழைக்கிறார். அப்போ சொல்றாரு, இல்ல ஒரு அணை கட்டணும் அப்படின்னா 3 மலைக்கு தேவை, ஆனா இதை சுற்றி 2 மலைக்கு தான் நம்ம கட்டணும் கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் கலந்து சொல்றாரு. அப்போ அவர் 2வது தமிழ்நாடுடைய பொறியாளர் அழைக்கிறாரு. அவரு சொல்றாரு, கெட்டது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. உடனே காமராசர் தன்னுடைய வாய்நாள் மக்களுக்கு நல்லது செய்ய நினைக்கிறோம், நம்பிக்கையோடு தொடங்குவோம், கண்டிப்பா நிற்போம், நல்லவர் வாக்குக்கு என்றைக்கு மாட்டுண்டு என்று இன்றும் அந்த வைகை அணை நின்று குணம் சொல்லும் உடை வணங்க தோன்றும் முகம் பேச்சிலும் நடத்தையில் பண்பு உடையவர் கல்வி என்றால் சொல்வோம், அது ஒரு நாளும் உடைப்பொருளாகிவிடக் கூடாது என்பதற்காக அனைத்து ஏழை எளிய பிள்ளைகளும் கல்வி பயில பல ஆயிரம் பள்ளி. அதனால் தான் கல்வி சாலை தந்த ஏழை கடவுளை தினமும் எண்ணுங்கள் என்கிறார் கண்ணதாசன். ஒரு காலத்தில் பெரிய பணக்காரர்களும் ஜமீன்தார்களும் உயர்ந்த ஜமீன்தார்களும் மட்டுமே கல்வி கிடைக்கிறது. ஆனால் இன்று நம் ஒரு சமூகத்தின் எதிர்கால வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை உணர்ந்த பெருந்தலைவர் காமராசர் முதல்வரான போதுதான் அனைத்து ஏழை குழந்தைகளுக்கும் கல்வி கிடைக்கும். நாம் கல்வி கற்க தடையான அத்துணை தடைக்கற்களையும் தகர்த்து அவர் உண்மையில் சொல்ல போனால் ஒரு மனிதன் என்றுதான். அது மட்டுமல்லாமல் அவர் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு கலைய பள்ளி சீருடை திட்டம் 3 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள பள்ளிக்கூடம் 1951 18% இந்த எழுத்தறிவு விகிதம் 1961 அதாவது அவர் ஆண்டு 9 ஆண்டுகள் 36% 2 மடங்கு அதிகரித்துள்ளது. ஏழ்மையும் வறுமையும் கல்விக்கு தடையாகிவிடக் கூடாது என்று அவரின் சொல்லும் செயலும் கல்வி கண் திறந்த காமராசர் என்ற காலத்தால் அறியாது. நம்ம இந்தியாவில் மாநில அளவுல எந்த மாநிலத்துல அதிக மாணவர் சேர்க்கை நடைபெறுது அப்படின்னு ஆல் இந்தியா சர்வே ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு நிறுவனம் ஆய்வு நடத்துறாங்க. அந்த ஆய்வுல முதல் 3 இடத்துல நம்ம தமிழ்நாடு வருது அப்படின்னா அது வெறும் 6ஆம் வகுப்பு படித்த நம் காமராசரால் சாத்தியமாயிற்று. எளிமையாக வாழ்ந்தவர், எளிமையாக விடைபெற்றார். 100 தொண்டர்கள் படைத்துள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெறவில்லை. நெடுநாளாக நோயாளியாக மருத்துவமனையில் படித்து 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாள் தன்னுடைய அறிவின் விளக்கை அழைத்து சென்றவர் இந்தியாவிலே ஒரு சிறந்த தலைமைக்கு பட்டங்களை விட மக்களுடைய அக்கறை தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக தெளிவான மதிநுட்பமும் சிந்தனையும் காமராஜர். அதை மாணவர்களாக நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பிரச்சனை என்றால் ஓட்டி முடிந்து விடாமல் அதை தைரியமாக மதிப்பெண் குறைந்து விட்டால் உடைந்து உட்கார்ந்து விடாமல் மாறாக ஐயா காமராசர் தன் சொல்லாலும் செயலாலும் பெற்றுத்தந்த கல்வி தன் தலைமுறையை மாற்றக்கூடியது, தன் பரம்பரையை புரட்டக்கூடியது என்ற சிந்தனையுடன் அவரது சொல்லை நம் நெஞ்சில் பதித்து அவரது செயலை உயிர் உற்சாகிக்கிறது. எதிர்காலத்தில் வளமான இந்தியாவை உருவாக்கும் தூண்களாய் மாறும்